ஹாய் வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரலை அகாடமி. நம்ம இந்த வீடியோல ரெண்டு விஷயத்த பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுல சிலபஸ் எங்கெங்க இருக்கு, நம்மளுடைய அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியோட எஸ்ஐக்கான சிலபஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம ஸ்கூல் புத்தகத்துல எதெல்லாம் படிக்கணும், எந்தெந்த பாடங்கள்ல படிக்கணும் அப்படின்ற ஒரு கவர் அப் வீடியோ ஒன்று போடுறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக்ஸ். ஸோ நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அந்த பாடம் வேர் டு ஸ்டடி இருக்கு அப்படின்ற ஒரு பிடிஎஃப் கொடுக்குறோம். அந்த பிடிஎஃப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கு. நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதையும் நம்ம காட்டுறோம். ஸோ அடுத்து ரெண்டாவது உள்ள விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் பேட்ச். ஸோ நம்ம தெரியும் 7ஆம் தேதி நமக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான இது ஓப்பன் ஆகுது, ஆன்லைன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. நம்ம 9ஆம் தேதி ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றத தான் சார். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச்ல என்ன சார் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை கொஸ்டின் பேப்பர் வந்துடும், அதற்கான ஆன்சர் கீ வந்துடும். இப்போ டெஸ்ட்டுக்கு இன்னைக்கு உள்ள டெஸ்ட்டுக்கு நீங்கள் எந்தெந்த புக்கில் என்னென்ன சப்ஜெக்டை படிக்கணும் அப்படின்ற வேர் டு ஸ்டடி, இந்த வேர் டு ஸ்டடி வச்சாலே ஸ்கூல் புத்தகத்தில் நீங்கள் என்னென்ன விஷயத்தை படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடைச்சிடும். அப்போ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கான கொஸ்டின் நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகேவா? ஸோ அதை நான் டெஸ்ட் பேட்ச் வரும்போது அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வேர் டு ஸ்டடி அப்படின்றத என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா பார்த்துலாம். ஓகேவா? இப்போ இது ஆல்மோஸ்ட் நம்ம எஸ்ஏ எக்ஸாமோட சிலபஸை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஷெடியூலாக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா மாற்றி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு இருக்கா, இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வேர் டு ஸ்டடிங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் பாடமே மனித உடலியல், ரெண்டாவது பாடம் நோய்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள், சிகிச்சை மற்றும் தடுக்கும் முறைகள், மூன்றாவது பாடம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து. இந்த ஆர்டர் தான் இது சயின்ஸு. ஓகேவா? அதாவது பயாலஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஹெட்டிங் கொடுத்துருப்போம் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயாலஜியில் மொத்தத்துக்கே 5 டாபிக் தான். இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், பிசிக்ஸுக்கு போயிடலாம். ஸோ அப்புறம் கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் வரிசையாக வரும். இப்போ உதாரணத்துக்கு எக்கனாமிக்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ். இது நம்ம டெஸ்ட் ஷெடியூல். இப்போ இந்த டெஸ்ட் ஷெடியூல்ல சார் புக் பேக்கு பாக்ஸ் என்னமும் இருக்கு சார், எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தீங்க. இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த எக்கனாமிக்ஸ் இந்தியாவில் வேளாண்மை இருக்கு இல்லையா, இது நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த டாப்பிக்கை படித்தாலே, நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸை படித்தாலே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 75% போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இது நம்மளுடைய டாபிக். ஸோ இந்த 6th புக் பேக் 6th பாக்ஸ் இது என்ன அப்படின்னா, இங்கே எக்கனாமிக்ஸோட இந்தியன் வேளாண்மை படிக்கிற எக்கனாமிக்ஸ் பாடத்தில் இந்தியன் வேளாண்மைன்ற ஒரு பாடத்தை படிக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த எக்கனாமிக்ஸோட புக் பேக் பாக்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி எக்கனாமிக்ஸோட 6th புக் பேக்கு பாக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எங்க வந்துடுறோம், பார்ட் பிக்கு வந்துடுறோம். ஸோ பார்ட் பியில் இங்கிலீஷ் டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் ஸ்பீச் படிக்கிறோம். சைக்காலஜி அப்படின்றத எண் தொடரை நிரப்புதல், எழுத்து தொடரை நிரப்புதல். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான போர்ஷன். அப்போ இது ஒன்று மட்டும் சிலபஸ்ல கிடையாது. இந்த 6th புக் பேக் அண்டு 6th பாக்ஸ் அப்படின்றது சிலபஸ்ல கிடையாது. மற்ற எல்லாமே சிலபஸ்ல இருக்கக்கூடிய போர்ஷன். பட் 6th புக் பேக் பாக்ஸ்ங்கிறது சிலபஸ்ல இல்லாட்டாலும் ஒரு எஸ்ஏ போலீஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலே அந்த புக் பேக் பாக்ஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நம்ம தேர்வர்கள் அனைவருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இந்திய வேளாண்மை அப்படின்றது இந்த வேர் டு ஸ்டடியில எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்ல 4வது லெசன், 9th ஸ்டாண்டர்ட் புக்ல. 10th ஸ்டாண்டர்ட் புக்ல 3வது லெசன். சார் 10th ஸ்டாண்டர்ட் புக்ல என்ன புக்குன்னு கேட்கக்கூடாது, சோசியல் புக். ஓகேவா? அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன செஞ்சிடணும், எக்கனாமிக்ஸ்னா எக்கனாமிக்ஸ் புக்கை தான் எடுக்கணும். ஓகேவா? 11th ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனியான புத்தகம் இருக்கும். அப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல எக்கனாமிக்ஸ் புக்ல 8வது லெசன். ஸோ இந்த 3 பாடத்தையும் நீங்க படிச்சீங்கன்னா இந்த டாபிக் கிளியர். ஸோ அதுக்கப்புறம் மிச்சது எல்லாமே உங்களுக்கு நீங்க இந்த மேக்ஸை பொறுத்தவரை நம்ம ப்ரிப்பேர் பண்றதா, இது புக்ல இருக்காது. அதுக்கப்புறம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் புக்ல இருக்கும். பட் இது நம்ம ஒரு ஆசிரியரை வச்சு, பயிற்றுனரை வச்சு நம்ம கத்துக்கிட்டாதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் புக் பேக் பாக்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க கெமிஸ்ட்ரி. ஏன்னா ஒரு டெஸ்ட் சோசியலா, ஒரு டெஸ்ட் சயின்ஸ். ஸோ தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. ஸோ தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணைன்னு கொடுத்துருக்கோம். இது கெமிஸ்ட்ரியில.
அதே நேரத்துல அதோட புக் பேக், கெமிஸ்ட்ரியோட புக் பேக் பாக்ஸ். ஸோ கெமிஸ்ட்ரியோட புக் பேக் பாக்ஸ்னா அந்த ஒரு பாடம் கிடையாது, மொத்தம் இருக்கக்கூடிய மொத்த 6th கெமிஸ்ட்ரியோட புக் பேக் பாக்ஸ். ஸோ போர்ட் மாஸ் ரூல்ஸ் மேக்ஸுக்கு போயிடும். தமிழ்ல 6ஆம் வகுப்பு, அங்க இங்கிலீஷ் இருந்துச்சா, இது தமிழ்ல 6ஆம் வகுப்பு இயல் 1 2 3. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 2024. ஸோ ஜனவரி 2024 இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 10-20 டெஸ்ட்ல ஜனவரி இருக்கும். அப்புறம் ஒரு 25 டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம 2025 வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வேர் டு ஸ்டடி. ஸோ நீங்க இந்த பாடத்தை மட்டும் நீங்க படிச்சாலே, ஓகேவா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுல போட்டு இப்ப 12th ஸ்டாண்டர்ட்ல எத்திக்ஸ்ல இதெல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னாலே நம்மளுடைய சிலபஸ் என்ன ஆயிருது அப்படின்னா முடிஞ்சிருச்சு. சிலபஸை முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒரு 70% 70% முடிச்சிட்டோம். என்ன சார் 70-75 சொல்லிட்டு சிலபஸ் சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அவுட் சோர்ஸ்ல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம சொல்றது ஒரு 70% நம்ம சிலபஸ் முடிச்சிட்டோம். அது போக சிலபஸ்ல இல்லாத ஒரு 10 கேள்விகள் நம்மளுடைய புத்தகத்துல இருந்தே கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது நம்ம பைலிங்குவலா தான் கொடுக்குறோம். உங்களுக்கான வினாத்தாள் வந்து எப்படி இருக்கும்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஸோ இதுதான் டெஸ்ட்டுக்கான சிலபஸ். இந்த சிலபஸ்ல எக்கனாமிக்ஸா, இந்தியன் வேளாண்மையா, இந்த இந்தியன் வேளாண்மைக்கு நம்ம தனியா புத்தகமும் போட்டிருக்கோம். இந்த நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், நம்ம தனியா புத்தகமும் போட்டிருக்கோம். இப்போ இதான் டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ இதான் டிஎன்யூஎஸ்ஆர்பியோட சிலபஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸ்ல பயாலஜி எத்தனை டாபிக் இருக்கு? மொத்தத்துக்கு 5 டாபிக் இருக்கு இல்லையா, பயாலஜில மட்டும். இந்த 5 டாபிக்கையும் நம்ம வருஷப்படி புத்தகமாவும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம். இந்த ஆர்டர் படி புத்தகமாவும் போட்டிருக்கோம். இல்ல எனக்கு நான் ஸ்கூல் புக்லயே படிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த டாபிக் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல என்ன செஞ்சிடும் அப்படின்னா கவர் ஆயிடும். ஓகேவா? அப்போ இந்த டாபிக்கை அந்த வேர் டு ஸ்டடியை படி படிக்கிறோம். அப்புறம் இது வந்து ஸ்கூல் புக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறோம். நம்மகிட்ட புக் பேக் பாக்ஸுக்கு தனியா புக்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கிலீஷ்க்கு நம்ம தனியா நினைச்சுக்கணும், அது நம்ம தான் ப்ரிப்பேர் தான் படிக்கிறோம். ஸோ எண் தொடர் நிற்பது, எழுத்து தொடர் நிற்பது அப்படின்றது ஒரு ரீசனிங் தான். இது ஜஸ்ட் நெட்ல போயிட்டு நம்ம நம்பர் சிஸ்டம், லெட்டர் சிஸ்டம் அப்படின்னு அடிச்சோம்னாலே நிறைய ப்ராக்டிஸ் பண்றதுக்கான இது வரும். நம்ம அதை போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? இவ்வளவுதான் முடிஞ்சு சிலபஸ். ஸோ அடுத்து கெமிஸ்ட்ரியா, தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை எங்கெங்க எந்தெந்த புக்ல இருக்குன்றது நம்ம டீட்டெயிலா ஒரு வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். அப்புறம் 6th புக் பேக் பாக்ஸ் கெமிஸ்ட்ரி புக்ல. ஸோ இது நம்மகிட்ட புக் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல படிக்கிறனாலும் படிச்சுக்கலாம். அப்புறம் போர்ட் மாஸ் ரூல், இது வந்து கொஞ்சம் ஸ்கூல் புத்தகத்திலேயே மேக்ஸ் புக்லயே இருக்கு, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தமிழோட 6ஆம் வகுப்பு முதல் 3 இயல படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கொஞ்சம் தேடி பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கணும். ஸோ இதுதான் டெஸ்ட்டுக்கான 100% ஃபுல் சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ் படி நம்ம ஒரு அருமையான ஒரு ஷெடியூல் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஜூன் 2024 ஒரு 24 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 24வது டெஸ்ட்ல நமக்கு என்ன ஆயிடுச்சு, டிசம்பர் 2024 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 20 டெஸ்ட் வருது இல்லையா, அங்க நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜனவரி 2025 இருந்து ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் அடுத்த ஒரு பாதியில என்ன பண்றோம் அப்படின்னா அதையும் கவர் பண்ணிடுறோம். ஏன் சார் லாஸ்ட் 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் போதும்னா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சிலபஸே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த ஜென்ரல் நாலேஜ்ல வந்து எப்போ உள்ள விஷயங்கள்னாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். அந்த 6 மாதத்துல உள்ளது நடப்பு நிகழ்வுகள் வந்துடும். அது போக ஜென்ரலா சில விஷயங்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஏதோ ஒரு நாட்டோட தலைநகரம் என்ன, ஏதோ ஒரு நாட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த காயினுக்கு ரூபாயோட மதிப்பு என்ன, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வராது, நம்மளுடைய ஸ்கூல் புத்தகத்திலயுமே சில விஷயங்கள் இருக்காது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 500 கட்டணத்தை செலுத்தி ரசிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜ் அப்படின்றதுக்கு எந்தவித மெட்டீரியல்ஸும் வராது சொல்லிட்டேன். வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அது இப்பவே நீங்க கூட ஃப்ரீயா இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். பிளஸ் கொஸ்டின் பேப்பர், அதற்கான ஆன்சர் கீ உங்களுக்கு அந்த டேட்ல இருக்கக்கூடிய எந்த டேட் போட்டிருக்கோ அந்த டேட்ல உங்களுடைய போனுக்கு வாட்ஸ்அப்ல 10 மணிலிருந்து 11 மணிக்குள்ள வாட்ஸ்அப்ல உங்களுடைய நம்பருக்கு வந்துடும். நீங்க ஓஎம்ஆர் ஷீட்லாம் ஃபர்ஸ்ட்லேயே அனுப்பி விட்டுருவோம். ஓகேவா? அதை ஒரு ஜெராக்ஸ் போட்டு நீங்க தினசரி கேள்வி போட்டு எத்தனை மதிப்பெண் வருது என்ன ஆகுது நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்தலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.